ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சுவாமிஸ் கிச்சன். நாம் இன்னைக்கு பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி தக்காளி தொக்கு. இதை நம்ம பக்குவமாக செய்து வச்சுக்கிட்டால் 15 நாள் வரைக்கும் கெடாமல் இருக்கும். வெளியே வச்சுருந்தாலே ஃப்ரிட்ஜில் வச்சா 2 மாதம் வரைக்கும் கெடாமல் வச்சு சாப்பிடலாம். இது இட்லி, தோசை, ஆப்பம், சப்பாத்தி, சாதம், சுடு சாதத்து கூட போட்டு சாப்பிட்டா அருமையாக இருக்கும். இதை நம்ம எப்படி செய்திடலான்னு பார்த்துருவோம். நான் 3/4 கிலோ நல்ல பழுத்த தக்காளி எடுத்திருக்கேன். இதை நல்லா கழுவி தொடச்சி ஈரம்போக தொடச்சி வச்சுருங்க, அப்படின்னா தான் கெடாமல் இருக்கும். இப்போ இதுக்கு நான் ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் அளவு புளி எடுத்திருக்கேன். பாருங்கள், இப்போ நம்ம தக்காளியை நறுக்கிடலாம். நல்லா தொடச்சி ஈரம்போக தொடச்சி வச்சுக்கிடணும். இப்போ இதை 2 நறுக்கி, இதை நீங்கள் பெரிய துண்டுகளாட்டும் இல்லாமல் ரொம்ப பொடியும் இல்லாமல் மீடியம் சைஸில் நறுக்கி எடுத்துருங்க. இதில் நடுவில் இருக்கிறத இப்படி எடுத்துருங்க, அப்படின்னா தான் வதங்க சிம்மியும். அது இல்லைன்னா வெள்ளை அதில் நடந்துட்டு வதங்கவே செய்யாது. பாருங்கள், இப்படி எடுத்துருங்க. இப்படி எடுத்துருங்க. எடுத்துகிட்டு இதை மீடியம் சைஸில் கட் பண்ணி எடுத்துருங்க. இப்படி கட் பண்ணி எடுத்து எல்லாம் வச்சுருங்க. இப்போ நம்ம புளியை நம்ம தும்பு தோடு எல்லாம் இல்லாமல் எடுத்து வச்சுருங்க. நல்லா சுத்தமான புளியாக இருந்தால் நமக்கு நல்லது. பாருங்கள், இப்படி தும்பு தோடுகள் இருந்தால் எடுத்து தனியாக வச்சுருங்க. இப்படி இப்போது நம்ம அடுப்பில் கடாயை வச்சு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விடுவேன். நல்லெண்ணெய், நான் செக்கு நல்லெண்ணெய் தான் விட்டுருக்கேன். இதில் நம்ம நறுக்கி வச்ச தக்காளியை போட்டு நம்ம உதுத்து வச்ச புளியையும் போட்டுடணும். சின்ன எலுமிச்சம்பழம் அளவு போதும். இவ்வளவு தக்காளிக்கும் 1 டீஸ்பூன் கல் உப்பு சேர்த்துருக்கேன். போட்டு நல்லா வதக்கி விடுங்க. நல்லா கிளறிக்கிட்டே இருங்க. நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு கிளறி விடலாம். நம்ம கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கோம்ல, மடி பத்தாது. பாருங்கள், ஒரு 5 நிமிஷம் கிளறினாலே நமக்கு அது நல்லா மசிஞ்சு வந்துடும். பாருங்கள், நல்லா கொதித்து நல்லா மசிஞ்சு வரட்டு கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. பாருங்கள், 5 நிமிஷத்தில் எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள். இப்படி வந்துடும். இதை முதல்ல மூடி வச்சு வதக்கலாம். 2வது இதுக்கு பிறகு மூடி வச்சு வதக்கக்கூடாது. அதில் உள்ள தண்ணி எல்லாம் வடியும், அதனால் மூடி வச்சு வதக்கக்கூடாது. இப்படி வதக்கிக்கிட்டே இருக்கும். நல்லா வதங்கி வரணும், நல்லா மசிஞ்சு வரணும். 10 நிமிஷத்தில் நல்லா வதங்கி வந்துடும். இப்போ நம்ம இதை இறக்கி ஆற வச்சிடணும். ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் மாற்றிடணும். பாருங்கள், இதை நான் மிக்ஸி ஜாரில் நல்லா ஆறின பிறகு மாற்றுங்க. மாற்றி நல்லா அரைச்சி எடுத்து வச்சுருங்க. பாருங்கள், நல்லா அரைச்சாச்சு. இப்போ இதில் இருக்கட்டும், ஒரு சைடில் இருக்கட்டும். இப்போ கடாயை அடுப்பில் வச்சு அதே போல் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். கூடுதல் விடலாம், நான் குறைவாக தான் எண்ணெய் விட்டுருக்கேன். பாருங்கள், இப்போ நான் ஒரு பெரிய பூண்டை புடச்சி வச்சுருக்கேன், தோல் எடுத்து வச்சுருக்கேன். அதை இடித்து வச்சுக்கிடணும். இப்போ எண்ணெய் காய்ச்சதும் 1 டீஸ்பூன் கடுகு, ஒரு 2-3 காஞ்ச மிளகாயை பிச்சு போட்டுருங்க. கருவேப்பிலை எல்லாம் போட்டு நம்ம இடித்து வச்சோம் இல்லையா பூண்டு, அதை போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. இந்த பூண்டோட பச்சை வாசனை எல்லாம் போகணும். இந்த சட்னி ரொம்ப வாசனையாக இருக்கும். பூண்டு நல்லா வதங்கி வரட்டு. இப்போ நம்ம 1 பூண்டு போட்டால் போதும். அதுக்கு மேலே போட்டால் பூண்டு தொக்காயிரும். அதனால் இப்போ பூண்டு அதிகமாக சேர்க்க வேண்டாம். ஒரு 5 இல்லைன்னா ஒரு 7 பல்லு உங்களுக்கு விருப்பம், உங்கள் விருப்பம்தான். ஒரு பூண்டுக்கு மேலே போட வேண்டாம். இப்போ ஒரு 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள். நம்ம அடுப்பை நல்லா குறைச்சிடணும். இப்போ அந்த நேரத்தில் இப்போ 1 டீஸ்பூன் வெந்தயத்தை வறுத்து பொடிச்சு வச்சுருக்கேன். லைட்டாக வறுக்கணும், ரொம்ப கரிஞ்சிடக்கூடாது. லைட்டாக வறுத்து வச்சுக்கிட்டு இப்போ மஞ்சள் தூள் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள். உங்களுக்கு 2-3 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் போடலாம். இவ்வளோ தக்காளிக்கு நான் குறைவாக தான் போட்டிருக்கேன். இப்போ நம்ம உடனே ஒரு கிளறின உடனே நம்ம அரைச்சி வச்ச தக்காளி விழுதை விட்டுறணும். விட்டு நல்லா கிளறி விட்டுக்கிட்டு இருக்கணும். அடுப்பை மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றணும். மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றி நீங்கள் கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. இதில் உப்பு 1 டேபிள் ஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன். ஏன்னா நம்ம 3/4 கிலோ தக்காளிக்கு முந்தி 1 டீஸ்பூன் தான் போட்டோம். இப்போ 1 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். பாருங்கள், உப்பு கரெக்டாக இருக்கும். இது உங்களுக்கு இப்போ குறைச்சி முதல்ல போட்டு பார்த்துடுங்க. பாருங்கள், நல்லா கொதித்து வரட்டு. நல்லா கொதித்து இன்னும் கொஞ்சம் நேரம் மாதிரி வரும், இறுகி வரும். ஒரு 10 நிமிஷம் அப்படி கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. மூடி வச்சு
கிளறாண்டாம். நம்ம மூடியில் உள்ள தண்ணியெல்லாம் அதில் பட்டு கெட வாய்ப்பு உண்டு. அதனால் மூடி வைக்காமலே நம்ம கிளறி விட்டுக்கலாம். ஒரு 10 நிமிஷம் கழிஞ்சாலே கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வெளியே வரும். பாருங்கள், எண்ணெய் பிரிஞ்சு வந்தாச்சு. இன்னும் ஒரு நிமிஷம் கிளறி விட்டாலே நமக்கு எண்ணெய் பிரிஞ்சு வெளியே வந்துடும். இப்போ இதை இறக்கி நம்ம ஆற வச்சாச்சுன்னாலே எண்ணெய் பிரிஞ்சு மேலே வந்துடும். சூடோடு அவ்வளோவா தெரியாது. நம்ம இறக்கி ஆற வச்சாச்சுன்னா மேலே வந்துடும் எண்ணெய் எல்லாம். பாருங்க, பக்குவமாக வந்தாச்சு. இப்போ இதை இறக்கி வேறு பாத்திரத்தில் மாற்றிடுங்க. நல்லா ஆறட்டு. பாருங்கள், அருமையான தொக்கு ரெடி. இது சுடு சாதத்தில் போட்டு நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப அருமையாக இருக்கும். இட்லி, தோசை, சாதம், சப்பாத்தி, ஆப்பத்து கூட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை வெளியூர் போச்சோமோ இதை நம்ம செய்து எடுத்துகிட்டு போகலாம். 4-5 நாள் வரைக்கும் கெடாமல் இருக்கும். இதே போல் நீங்களும் செய்து பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.